அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அமேசிங்கான ஒரு ஹெல்த்தியான ஒரு டிப்ஸ் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி லஞ்சுக்கு வந்து சாப்பாடு வடிக்க தாங்க நான் வந்தேன். ஸோ வந்து உங்ககிட்டயும் வந்து அந்த டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த டிப்பை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ ஒரு ஆளுக்கு நான் கணக்கு வந்து நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட மெஷர்மெண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி எங்கள் வீட்டில் வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு டிப் வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோங்க. ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயம் லஞ்சில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு சாப்பாடு வடித்து தான் சாப்பிடுவோம். ஸோ நான் சொல்கிற மெத்தட் வந்து நீங்கள் வடித்து சாப்பிட்றதுனாலும் இப்படியே பண்ணிக்கலாம், இல்லைன்னா வந்து ப்ரெஷர் குக் பண்ணுறதுனாலும் நீங்கள் அப்படியே பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி பண்ணுவீங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இன்றைக்கி ஆக்சுவலி அரிசி வந்து ஊறவே போடலைங்க. ஸோ வந்து நான் இந்த டம்ளரில் தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த டம்ளரில் தான் நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து சாப்பாடு வந்து மெஷர் பண்ணுவோம். ஸோ வந்து நான் அரை டம்ளர் வந்து அரிசி வந்து எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்க, அரை டம்ளர் நான் அரிசி எடுத்துருக்கேன். ஸோ வந்து எப்பவும் சொல்கிற மாதிரி இந்த குண்டால தான் நாங்கள் வந்து சாப்பாடு வடிப்போம். ஸோ வந்து அரை டம்ளர் அரிசியை வந்து உள்ளே போட்டு நான் நல்லா வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் இந்த அமேசிங்கான ட்ரிக் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் நல்லா வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்து ஒரு தடவை 2 தடவை வாஷ் பண்ணால் போதும். ஒரு சிலர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கலர் ஒயிட், அந்த மில்கி ஒயிட் கலரில் வரும் இல்லைங்களா, ஸோ அது வராமல் நல்லா பிளெயின் கிளியர் வாட்டர் வர வரைக்கும் 4-5 தடவைலாம் வாஷ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வாஷ் பண்ண தேவையில்லை. ஒரு தடவை 2 தடவை நீங்கள் வாஷ் பண்ணாவே போதும். ஸோ இது நான் முக்கியமாக சொல்லணும்னு நினச்சேன். ஸோ அந்த சீக்ரெட் அமேசிங்கான ஹெல்த்தி விஷயம் நாங்கள் எங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஏற்கனவே நம்ம சேனல்ல வந்து எப்படி பாசி பயிறு வந்து முளைக்கட்டணும் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். ஸோ எஸ், முளைக்கட்டின பாசி பயிறு. ஸோ வந்து அரை டம்ளர் நம்ம வந்து அரிசி வந்து ஆட் பண்ணோம். ஸோ வந்து அதில் வந்து அரை டம்ளர் வந்து நம்ம பாசி பயிறு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, அரை டம்ளர் அரிசிக்கு அரை டம்ளர் வந்து நான் பாசிப்பயிர் வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கிறேங்க. ஸோ தட்ஸ் இட். இதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து சாப்பாடு வடிக்கும் போது உப்பு ஆட் பண்ணுவீங்களோ, இல்லைன்னா ஒரு ட்ராப் ஆயிலெலாம் ஆட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு மாதிரி சமைப்பாங்க. ஸோ நாங்கள் அப்படிலாம் கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாக வந்து இந்த அரிசி பாருங்கள், அரை டம்ளர் அரிசி, அரை டம்ளர் வந்து முளைக்கட்டின பாசி பயிறு. ஸோ இதில் வந்து நான் தண்ணியை நல்லா ஊற்றி சாப்பாடு வடிச்சுக்க போகிறேங்க. ஓகே, சாப்பாடு வடிச்சுட்டு அது எப்படி இருக்கு அப்படின்றத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இங்கே பாருங்களேன், சாப்பாடு நல்லா கொதிச்சுட்டுருக்கு, வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, சாப்பாடு நல்லா வெந்துருச்சு. ஸோ இதை நம்ம நல்லா வடிச்சிடலாம். சாப்பாடு நல்லா வடிச்சாச்சு. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் நல்லா சாப்பாடு வடிச்சிட்டேன். பார்க்கவே நல்லா லைட் க்ரீனாக, பார்க்கவே சூப்பராக இருக்குது. ஸோ வந்து நிறைய பேர்த்துக்கு நிறைய டவுட்ஸ் வரலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி சாப்பாடு வடித்தா மட்டும்தான் வந்து பாசிப்பயிறு ஆட் பண்ணுமா, ப்ரெஷர் குக்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் எப்பவும் வந்து லஞ்சுக்கு எப்படி சாப்பாடு சமைப்பீங்களோ அதே மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். ஒரு சிலர் வந்து உப்பு ஆட் பண்ணுவாங்க, ஒரு சிலர் வந்து ஒரு ட்ராப் எண்ணெய் ஆட் பண்ணுவாங்க, சாப்பாடு ஒட்டாமல் வரணும் அப்படின்றதுக்காக. ஸோ நார்மலாக எப்படி வந்து நீங்கள் ப்ரெஷர் குக்கோ எப்படி நீங்கள் சாப்பாடு சமைப்பீங்களோ அந்த மாதிரி நீங்கள் தாராளமாக சமைச்சிக்கலாம். அதில் எக்ஸ்ட்ரா வந்து முளைக்கட்டின பாசிப்பயிறு வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ ஏன் முளைக்கட்டின பாசிப்பயிறு மட்டும்தான் ஆட் பண்ணுமா, மற்றதெல்லாம் ஆட் பண்ணக்கூடாது அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது. முளைக்கட்டின பாசிப்பயிறு வந்து நம்ம ஆட் பண்ணி சாப்பிடும்போது அதில் வந்து ப்ரோட்டீன் கண்டென்ட், நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் வந்து ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து கொஞ்சம் அதிகரிக்கும். ஸோ ப்ரோட்டீன் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப முக்கியம். ஸோ ஹெல்தி லஞ்ச் வந்து நம்ம பிளான் பண்ணுறதுக்காக தான் வந்து சாப்பாட்டில் வந்து கொஞ்சமாக முளைக்கட்டின பாசிப்பயிறு போட்டு நம்ம சமைக்கிறோம். ஸோ குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே வந்து சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கு நீங்கள் லஞ்ச் பேக் பண்ணும்போதும் வந்துட்டு தாராளமாக வந்து இந்த ரைஸோட நீங்கள் எப்பவும் என்னென்ன பொரியல், குழம்பு இதெல்லாம் தருவீங்களோ அந்த மாதிரியும் தரலாம். வெறும் ரசம் தான் சாப்பிட்றாங்கனாலும் இது கூட ரசம் ஊற்றி சாப்பிட்டாவே போதும், கொஞ்சம் ஹெல்த்தியாக இருப்பாங்க. அண்டு எக்கு இந்த மாதிரிலாம் நீங்கள் பாயில்டு எக்கோ இல்லைன்னா ஆம்லெட் இந்த மாதிரி நீங்கள் அவங்களுக்கு கொடுத்தாவே போதும். ஒரு நல்ல ஹெல்த்தியான மீல்ஸாக இருக்கும் அவங்களுக்கு. அண்ட் குழந்தைங்களுக்கு வந்து அவங்க சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க, வெறும் சாப்பாடு தான் சாப்பிட்றாங்க அப்படின்னாலும் நீங்கள் இந்த மாதிரி பாசிப்பயிறு கூட வந்து லைட்டாக வந்து வெண்ணெயோ நெய்யோ கொஞ்சம் ஊற்றிட்டு நல்லா டாஸ் பண்ணிவிட்டு, இல்லைன்னா நெய் வந்து ஊற்றி உப்பு கொஞ்சமாக போட்டு நல்லா பனைஞ்சு கொடுத்தா கூட அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க, நல்லா டேஸ்டியாக இருக்கும். இல்லை ஃப்ரைட் ரைஸ்க்கும் வந்து நீங்கள் இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணலாம். பாஸ்மதி ரைஸில் வந்து முளைக்கட்டின பயிர் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் போட்டு நல்லா நீங்கள் டாஸ் பண்ணியும் நீங்கள் உங்களோட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது எல்லாமே உங்களோட விருப்பம் தான்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. ஸோ தட் அவங்களும் ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருப்பாங்க. மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.